Welcome to JS Dairy Treasure. மில்க் ரவா கேசரி பார்க்க போகிறோம். வெண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டேன். எப்போவுமே வெண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டு தான் நாங்கள் காய்ச்சி அதை கீ ஆக்குவோம். அதான் நம்ம நெய் கடையில் வாங்கினா கூட இந்த பட்டர் வாங்கி நெய்யை உருக்கிற விதமே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்னைக்கு வந்து 1.5 கிளாஸ் வந்து ரவை போட போகிறேங்க. ஸோ அந்த 1.5 கிளாஸ் ரவையை வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக குங்குமப்பூவும் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கலருக்கு வந்து கேசரி பவுடரும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம நெய்யை நல்லா காய்ச்சியாச்சு. ஸோ அந்த நெய் வானாவே இருக்கட்டும். அதுலேயே ஃபஸ்ட்டு வந்து முந்திரியும் திராட்சையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரவையையும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 1.5 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரவை போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் பால் விடுங்க. நல்ல பாலை காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இப்போ ரவையும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிம்மில் வந்து வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அது அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொட்டு பார்த்தோம்னா அந்த வெந்த ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குங்குமப்பூலையும் கொஞ்சம் பால் போட்டு அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். கேசரி பவுடர்லயும் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ரெண்டும் வந்து ஓரமா வச்சிடலாம். இப்போ நல்லா வந்து ரவை வந்து பாலில் சூப்பராக வெந்துடுச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து 1.5 கிளாஸ் ரவை எடுத்திருக்கனால ஈக்குவலாக 1.5 கிளாஸ் வந்து சக்கரை போட்டிருக்கேன். எனக்கு வந்து இது கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். அந்த கேசரிக்கான ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 2 கிளாஸ் சக்கரை போட்டுக்கோங்க. சக்கரையை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருங்க எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். கேசரி பவுடர் பால் வச்சிருக்கோம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு குங்குமப்பூ பாலையும் ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு வந்து ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் எடு கொண்டாடு. தேங்க்யூ, பபாய், வணக்கம். நம்ம சேனல் JS Dairy Treasureக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.